வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100% ரெகுலராக பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃபார்முலா தான். ஒரு 3 மெத்தேடு எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ இந்த 3 மெத்தேடையுமே மேட்ச் பண்ணி உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் கலந்து வச்சு 1000% கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா ஃபார்முலாவை மட்டுமே வச்சு நம்ம தொடர்ந்து கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங்கும் சரி, ரெகுலராக ஃபார்முலா மெத்தீடும் தொடர்ந்து நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உள்ள நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு டைம் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல ஒரு வின்னிங்கும் கொடுத்துருக்கோம். ரெகுலராக வாட்ச் பண்ணக்கூடிய உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெருக்கல் 99 மெத்தேடில் நமக்கு 2 நாள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 2 நம்பரே பாஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நடந்த ட்ராவுக்கும் நமக்கு நிறைய ட்ராவுக்கு பாஸ் ஆகிருக்கு. ஒரு 2 ட்ராவுக்கு மட்டும்தான் ஃபெயிலியர் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா நமக்கு 20ஆம் தேதி முடிய ரிசல்ட் வந்திருக்கு. 20ஆம் தேதி முடிய வந்த ரிசல்ட்டுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-16 ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகிருச்சு. 3 ரிசல்ட்டுக்கும் 4 ரிசல்ட்டுக்கோ தான் ஃபெயிலியர் ஆகிருக்கு. நீங்கள் ஃபுல்லாகவே போட்டு கூட பாருங்கள். நான் ஃபுல்லாக போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போது 254 நமக்கு முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி அடித்த ரிசல்ட்டு. சரிங்களா? 18ஆம் தேதி அடித்த ரிசல்ட்டை தான் நான் போட்டிருக்கேன். பெருக்கல் போட்டு 99ன்னு போடுறோம். இதில் என்ன ஆன்சர் கிடச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 146ன்னு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இதிலேருந்து அடுத்த நாள் வின்னிங் நம்பர் வரணும். அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டும் உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா 421 நமக்கு 19ஆம் தேதி ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 4ம் பாஸ் ஆகிருச்சு. ஆல் போர்டில் 1ம் பாஸ் ஆகிருச்சு. 2 நம்பர் வின்னிங் கிடச்சிருந்துச்சு. உங்களுக்கே தெரியும். இந்த மெத்தேடில் நம்ம சொல்லி தான் கொடுத்துருந்தோம். கெஸ்ஸிங் மெத்தேட்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நமக்கு அடுத்த நாள் ட்ராவுக்கும் பாருங்கள் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அப்படியே அதாவது வந்த ரிசல்ட்டு 421 பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கோம். 679ன்னு கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா 679ன்னு கிடச்சிருக்கு. இதிலேருந்து கண்டிப்பாக வின்னிங் நம்பர் வரும்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நமக்கு 20ஆம் தேதி நடந்த ட்ராவுக்கு ஆல் போர்டு ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா 6, 6, 9 தான் ரிசல்ட் வந்துருந்துச்சு. இந்த ரிசல்ட்டுக்கு 3 நம்பருமே பாஸ் ஆகிருச்சு. அப்படியே இந்த மெத்தேடை வச்சு ஏசி வச்சுருந்தால் வின்னிங் கிடச்சிருக்கும். அதாவது 7க்கு ஒரு நம்பரை மட்டும் கம்மி பண்ணி வச்சுருந்தோம்னா ஃபுல் வின்னிங் தான். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ராவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவுக்கும் ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. 20ஆம் தேதி நடந்த ட்ராவுக்கு. இப்போது இதே ஃபார்முலாவை வச்சு நமக்கு அடுத்தபடியாக நடக்கக்கூடிய ட்ராவுக்கு என்ன நம்பர் கிடைக்குதுங்கிறத நம்ம இப்போது உங்களுக்கு லைவாகவே ஷோ பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா பெருக்கல் 99 முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு பெருக்கல் 99ன்னு போட்டிருக்கோம். அதாவது இங்கே கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 231ன்னு கிடச்சிருக்கு. இப்போது இந்த 231லேருந்து இன்றைக்கி கண்டிப்பாக வின்னிங் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? அப்போது இந்த 231க்கு நமக்கு 241ன்னு ஒரு நம்பர் மேலே போய் சைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி என்னையுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி வைக்கலாம். இந்த கணக்கில் நமக்கு 231 கிடச்சிருக்கிறதுலேருந்து 241 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 நம்பர் விளையாடக்கூடிய நம்பர்களுக்கு அப்படியே 2 நம்பர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி நம்ம கொடுத்துருக்கிற நம்பரையும் கலந்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் வெற்றி இருக்குது. எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போது இதிலேருந்து ஆல் போர்டு நம்பர்ஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2, 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி என்னுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. சரிங்களா? 241ன்னு ஃபுல் ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க, இல்லாட்டி வேண்டாம். நமக்கு இன்னொரு மெத்தேடு என்னான்னு பார்த்தீங்கன்னா அதாவது 16ஆம் தேதியிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெத்தேடும் நமக்கு நிறைய நாள் பாஸ் ஆகிருக்கு. நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணி கூட பாருங்கள். இப்போது 6 நம்பருக்கு ஃபஸ்ட்டில் உள்ள 2 நம்பர் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்த நாள் அதுலேருந்து வின்னிங் வரும். இப்போது 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 2 நம்பர் என்ன நம்பர் இருக்குது? 1, 0ன்னு இருக்குது. அப்போது 1, 0லேருந்து கண்டிப்பாக அடுத்த நாள் ரிசல்ட் வரணும். அடுத்த நாள் என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0, 20. இதில் நமக்கு
ஏ போர்டு 0வும் பாஸ் ஆயிருச்சு, சி போர்டில் 0வும் பாஸ் ஆயிருச்சு. 2 நம்பர் வின்னிங் கிடச்சிருச்சா? இப்போது அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் வந்து 2, 3ன்னு இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் வந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 254. இதில் வந்து 2ஆம் நம்பருங்கிறது நமக்கு ஏ போர்டு பாஸ் ஆயிருச்சு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 நம்பர்ஸ் தான் எடுக்கிறோம். அதுலேருந்து தொடர்ந்து நமக்கு ரெகுலராக வந்து வின்னிங் கிடைக்கிது. இப்போது அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 4, 4ன்னு தான் இருக்குது. அடுத்த நாள் வந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 421 ரிசல்ட்டு. 421 ரிசல்ட்டு. இந்த 421 ரிசல்ட்டுக்கு நமக்கு ஏ போர்டில் 4ஆம் நம்பர் பாஸ் ஆயிடுச்சு. இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ரெகுலராக பாஸ் ஆகிட்டு வருது. ஒரு நல்ல ஒரு மெத்தேடு தான். இப்போது அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 2, 7ன்னு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6, 6, 9ன்னு ரிசல்ட் வந்துச்சு. அதாவது 6க்கு மேலே ஒரு நம்பர் போயிருந்தா, ஒரு நம்பர் 7 வந்திருந்தா ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். இந்த மெத்தேடில் நம்ம எடுத்த மாதிரியே பாஸ் ஆகிருக்கும். இந்த இடத்துல மட்டும் நமக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு. தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ரெகுலராக பாஸ் ஆகிராது. இப்போது ஒரு 4, 5 நாள் பாஸ் ஆகும், ஒரு நாள் ஃபெயிலியர் ஆகும். அப்புறம் 4, 5 நாள் பாஸ் ஆகும், ஃபெயிலியர் ஆகும். இந்த மாதிரி மெத்தேடு தான் இந்த மெத்தேடு. இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா உங்களுக்கு 25 நாள் 26 நாள் வின்னிங் வாங்க முடியும். நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தேட்லையும் 25 நாள் கண்டிப்பாக வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களுமே தொடர்ந்து உங்களுடைய நான் கொடுத்துருக்க மெத்தேடையும் நீங்கள் எடுக்கக்கூடிய மெத்தேடையும் வாட்ச் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வெற்றி தான் கிடைச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 2, நமக்கு ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் 0. இந்த 2 நம்பரையும் நம்ம கூட்டணும். கூட்டினா 2ஐயும் 0வையும் கூட்டினா நமக்கு 2 தான் கிடைக்கும். அப்போ வந்து அடுத்த நாள் வரக்கூடிய ட்ராவுக்கு நம்ம 2, 7ன்னு எடுத்துக்கலாம். அடுத்த நாள் வந்து 2ஆம் நம்பர் ஏ போர்டு பாஸ் ஆயிடுச்சு இந்த மெத்தேடில். இப்போது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 4, ரிசல்ட் நம்பர் 2. 2ஐயும் 4ஐயும் அதாவது 4ஐயும் 2ஐயும் கூட்டினா நமக்கு 6ன்னு கிடைக்கும். அப்போது வந்து 6, 6க்கு பவர் 1 அப்படின்னு எடுத்துருவோம். அப்போது வந்து நமக்கு 1ஆம் நம்பருங்கிறது சி போர்டு பாஸ் ஆயிருச்சு. நல்லா கவனிங்க. இந்த மெத்தேடும் தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய நல்ல மெத்தேடு தான். இப்போ 3 மெத்தேடு பார்க்குறோம். அதில் 2 மெத்தேடு பார்த்துட்டோம். இப்போ லாஸ்ட் மெத்தேடாக நம்ம பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த மெத்தேட்லேயும் நமக்கு சி போர்டு 1 பாஸ் ஆயிருச்சு. இப்போது 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 2, அடுத்த நாள் ரிசல்ட்டாக வந்த நம்பர் 4. இந்த 2ஐயும் 4ஐயும் கூட்டினா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6ன்னு கிடைக்கிது. அப்போது அடுத்த நாள் நடக்கக்கூடிய ட்ராவுக்கு 6ஆம் நம்பரும் 6க்கு பவர் 1ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 20ஆம் தேதி நடந்த ட்ராவுக்கு ஏ போர்டும் பாஸ் ஆயிருச்சு, பி போர்ட்லேயும் பாஸ் ஆயிருச்சு. 6ஆம் நம்பருங்கிறது 2 போர்டு வந்து வின்னிங் கிடச்சிருக்கு. உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபார்முலாவையும் நீங்கள் எடுக்கக்கூடிய மெத்தேட்ஸையும் பயன்படுத்தினீங்கன்னா கேரளா லாட்ரிக்கு 100% வின்னிங் எடுக்கலாம். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வரக்கூடிய 2 நம்பர்லேருந்து நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கான வின்னிங் நம்பர்ஸ் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9 மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள். இதிலேருந்து 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுவும் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃபார்முலா மெத்தேடு தான். இந்த ஃபஸ்ட்டில் வரக்கூடிய நம்பர்லேருந்து 9, 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது 2 நம்பருமே வந்துச்சுன்னா என்னையோடைய கணக்கில் வந்து இந்த 2 நம்பருமே பி போர்டை தவிர வேறு எந்த போர்டுக்கும் வராது அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி வைங்க. சரிங்களா? ஆல் போர்டு இது இந்த நம்பர்ஸ் இருக்குது. அதாவது நம்ம ஃபுல்லாகவே ஃபார்முலாஸை மட்டும்தான் பயன்படுத்தி கொடுக்குறோம். இப்போது 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 9, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் 6. இப்போது 6ஐயும் 9ஐயும் கூட்டினா நமக்கு 15ன்னு கிடைக்கிது. இந்த கூட்டல் மெத்தேடில் ஆல் போர்டு வந்து நமக்கு 15ன்னு கிடைக்கிது. சரிங்களா? இந்த கூட்டல் மெத்தேடில் ஆல் போர்டு 15ன்னு கிடைக்கிது. இப்போது நம்ம வந்து அப்போது ஆல் போர்டு வந்து 5ஐயும் நம்ம 1ஐயும் எடுத்திருக்கோம். சரிங்களா? இந்த மெத்தேடில் 5, 1 ஆல் போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ள மெத்தேடில் வந்து 9, 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த மெத்தேடில் 2, 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் இந்த 3 மெத்தேட்லேயுமே நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய நம்பர். அதில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தேடில் ஒரே நம்பர் தான் கிடச்சிருக்கு, 1ங்கிறது. அப்போது 1ங்கிறது இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எந்த மெத்தேட்லன்னு பார்த்தீங்கன்னா 9க்கு மேலே போனால் ஒரு நம்பர் 1 தான் வரும். சரிங்களா? அதே மாதிரி 6க்கு பவர் 1, 6க்கு பவர் 1. அப்போது ஒரு 1ங்கிறது எதில் வேணாலும் வரும். அது பி போர்டில் வர்ற மாதிரியே ஒரு கணக்கு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி வைக்கலாம். சரிங்களா? 5ஆம் நம்பர் வந்து எந்த மெத்தேடில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூட்டல் மெத்தேடில் வருது. 5ங்கிறது 1ங்கிறது ஏதோ ஒரு நம்பர் வரணும்.
இந்த 6 நம்பர்ஸ்குள்ளே தான் நமக்கு ஆல் போர்டு ஆட்டங்கிறது இருக்குது. இதுக்குள்ளே 3 நம்பர் ஃபுல் வின்னிங் கிடைச்சிரும் பார்த்தீங்கன்னா, நான் 100% ஸ்ட்ராங்காக சொல்லுறேன். இதை விட்டு வேறு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி தான். மேட்ச் பண்ணி விளையாடுங்க. இது கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையாது. ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே நம்ம வந்து கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் சிங்கிள் ஷாட் நம்பராக வந்து கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து ஏ போர்டு 1 எடுத்துக்காங்க, பி போர்டில் 9 எடுத்துக்காங்க, சி போர்டில் நமக்கு 6ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நம்ம அதிகமான நம்பர் கொடுக்கல, சிங்கிள் போர்டு நம்பர் மட்டும் போர்டு நம்பர்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அட்சயா ட்ராவுக்கு இந்த ஏ போர்டில் 1, பி போர்டில் 9, சி போர்டில் 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம நேற்றே வந்து முன்னாடி நாளே நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுத்துட்றோம். நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கையும் ஃபார்முலாஸையும் பயன்படுத்தி மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது. இது வரைக்கும் நம்ம சேனலை வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.